ரட்சகரே, எங்கள் ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கொள்ளுமே. அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான், அப்பா அப்பா உங்களுக்குத்தான். பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே.
எடுத்தீரே. எத்தனை பேர் செய்ய போகிறீங்க தெரியல. நீங்கள் முதல்ல பண்ணணும். நீங்கள் ரெண்டு பேரும், நீங்கள் 5 பேர். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே என்று ஏன் அப்படி சொல்லணும்னா, எல்லாருக்குமே ஒரு காலம் இருந்தது அல்லவா, படுகுழியில் விழுந்தது போல் அனுபவம், எல்லாரும் கைவிட்டது போல் அனுபவம். அப்போ யார் நம்மை தூக்கி எடுத்தது? ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அதனால் நினைவு கூர்ந்தவர்களாக சொல்ல போகிற, ஆண்டவரே என்னை தூக்கி எடுத்தீங்களே, அந்த கிருபைக்காக நன்றி. எப்படி தெரியுமா ஆண்டவர் தூக்கி எடுப்பாராம்? குனிந்து நம்மை தூக்குவாராம். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. எனக்கு அந்த அனுபவம் உண்டு. கவலை, கண்ணீர், கஷ்டம், நோய், வலி என்று வந்தபோது ஆண்டவர் தானே என்னை தூக்கி எடுத்தார். அதனால் நான் சொல்வேன், என்னை இம்மட்டுமாய் தூக்கி கர்த்தரே நமக்காய் குனிந்தாரே. நம்ம ஆண்டவரை துதிக்கும் போது குனியக்கூடாதோ? ஹல்லேலூயா. உங்கள் பேக் பெயின் இருக்குது, குனிய மாட்டேன்னு சொல்லாதீங்க. குனிஞ்சிங்கன்னா உங்கள் பேக் பெயின்லாம் போயிடும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நம்ம எத்தனையோ வெயிட்டை தூக்குறோம், பிள்ளைகளை தூக்குறோம், எல்லாம் தூக்குறோம். ஆனால் கர்த்தருக்காய் அப்படியே நம்ம நோகாமல் நம்ம ஆண்டவரை துதிக்கின்றோமோ? ஒருவேளை நம்ம சொல்ல போகிறோம், ஆண்டவரே நான் ஆடுவேன், பாடுவேன், உம்மை நோக்கி நான் துதிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பதாக நம்ம சிறுமைப்பட்ட ஜனங்களாக இருந்தால் பரவாயில்ல. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, தாழ்மையுள்ளவர்களுக்கு நான் தஞ்சம். ஹல்லேலூயா. பெருமையுள்ளவனுக்கு நான் எதிர்த்து நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்ம சொல்ல போகிறோம், ஆண்டவரே எங்கள் தரை மட்டும் தாழ்த்துக்கிறோம். We are nothing. We declare we are absolutely nothing and useless, Lord, without you என்று சொல்லி 1000 zeros இருந்தால் கூட without that one you still make no value at all. So we're just going to ask God, Lord, you are that one. Whatever my value is, the value is achieved and attained only when you come before me என்று சொல்லி கர்த்தரை அழைக்க போகிறோம். இல்லை கர்த்தர் ஆசீர்வாதம் இல்லைன்னா எல்லாமே நம்ம வாழ்க்கையில் சூனியம்தான். அதில் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், நீங்கள் வாரும் ஐயா, என்னை தூக்கி எடுங்க. ஹல்லேலூயா. உபத்திரவத்தின் பாதையில் இருக்கும்போது உன்னதர் நம்மை வந்து அணைத்து கொண்டார் அல்லவா. நம்ம சொல்ல போகிறோம், என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே என்று சொல்லி. Everybody, are you ready? என்னை தூக்கி தூக்கி எடுத்து